வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்கான மீன் வளர்ப்பு உள்ளீட்டு மானிய திட்டம். இத பத்தி பார்க்கலாம். இது மீனவ விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா மீன் குஞ்சு வாங்க மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எங்க அப்ளை பண்றது? எவ்வளவு மானியம் கிடைக்கும்? இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மீன்வள விவசாயிகள் நிலையான மீன் உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்ள வைக்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் மீன் உற்பத்தி மூலதனமான மீன் குஞ்சு செலவினத்தை குறைக்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதியில் என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு மீன் வளர்ப்பு தொழில் செய்து வரும் மீன விவசாயிகள் அனைவரும் எலிஜிபிள் தான். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையில் அவங்க பண்ணை பதிவு செஞ்சிருக்கணும். அப்படி பதிவு செய்யலாம் அவங்க எலிஜிபிள் இல்லை. பதிவு செஞ்சவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்கீம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டனா, மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையில் பதிவு பெற்ற மீன் பண்ணைகளுக்கு மீன் குஞ்சுகள் கொள்முதல் செய்வதற்கு உள்ளீட்டு மானியம் வழங்கப்படுது. எப்போ அறிவிச்சாங்கன்னா, 2025ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீனவ கோரிக்கையின் போது இந்த அறிவிப்பு வெளியானது. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு மானியம் எவ்வளவு தரணும் பாருங்க. இந்த ஸ்கீமுக்கு மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையில் பதிவு பெற்று மீன் வளர்ப்பு தொழில் செய்து வரும் மீனவ விவசாயிகளுக்கு உள்ளீட்டு மானியமாக 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 10,000 மீன் குஞ்சு கொள்முதல் செய்வதற்கு 5,000 மானியம் அமல் செய்கிறாங்க. எவ்வளோனா 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 10,000 மீன் குஞ்சுகளுக்கு 5,000 மானியம் தராங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை கனெக்ட் பண்ணால் இந்த ஸ்கீம் பற்றி ஏ சொல்லுவாங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது, இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா அவங்க ஏ எல்லாமே சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 10,000 எண்ணம் மீன் குஞ்சு கொள்முதல் செய்வதற்கு 5,000 மானியம் வாங்குறாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்தி எழுதுகிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாங்க. இதான் செய்தி. என்ன செய்யறோம்னா, தருமபுரி மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் கீழ் சார்பில் மாவட்ட மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முகமையில் பதிவு பெற்ற மீன் பண்ணைகளுக்கு மீன் குஞ்சுகள் கொள்முதல் செய்வதற்கு உள்ளீட்டு மானியம் வழங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வாங்க முக்கியமாக தொண்டு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா மோஸ்ட்லி இருக்குது. கீழே பாருங்க. தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமையில் பதிவு பெற்று மீன் வளர்ப்பு தொழில் செய்து வரும் மீன விவசாயிகள் உள்ளீட்டு மூலியமாக 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 10,000 எண்ணம் மீன் குஞ்சுகள் கொள்முதல் செய்வதற்கு 5,000 மானியம் வழங்கப்படும். இதெல்லாம் அள்ளி பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் மீன் வளர்ப்பு விவசாயிகள் திட்டத்தின் கீழ் மீன் குஞ்சுகள் கொள்முதல் செய்வதற்கான உள்ளீட்டு மானியத்தினை பெற்று பயனும் கட்டுக்கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தோம். விண்ணப்பம் கிடைக்குன்னா ஆல்ரெடி சொன்னதான். உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை இயக்குனர் உதவி இயக்குனர் அவங்களை கனெக்ட் பண்ணால் விண்ணப்பத்தை பெற்றுக்கலாம். ஏதோ டவுட்னா அங்கேயே கேட்டுக்கலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.